Hello friends, welcome to Job Seekers Junction. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம TNPSC ல இருந்து லான்ச் பண்ணிருக்கக்கூடிய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு நோட்டிபிகேஷனை பத்தின கம்ப்ளீட் டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த CTS அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போஸ்ட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன கைண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு, எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, ஸோ அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட்டு, ஸோ எவ்வளோ சேலரி இருக்கும், இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரியான சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் என்னென்னன்றதை நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து வெப்சைட். அந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா www.tnpc.gov.in. ஸோ இந்த வெப்சைட்ல போய் தான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இருக்கும், நீங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான டேட் எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க, எப்போ ஓப்பன் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது இந்த மாதம் 15ஆம் தேதி தான் லான்ச் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கான லாஸ்ட் டேட் டு அப்ளை எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 14ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 14ஆம் தேதி தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. ஸோ அதுக்குள்ள யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ, யாரெல்லாம் எலிஜிபிலிட்டியோ நீங்க மறக்காம அப்ளை பண்ணிடுங்க. ஸோ எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ணிட்டீங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து நல்லது. பிகாஸ் உங்களுக்கு டே தள்ள என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கான சர்வருடைய ஸ்பீடு வந்து ஸ்லோ ஆயிடும். ஸோ அப்போ சீக்கிரமே அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ டேட் அண்ட் டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி. பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்ற சிலபஸையும் அவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், அதாவது குரூப் 4க்கான ஒரு பேட்டர்ன் மாதிரியே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஜூலை மாசம், அதாவது 2 மாசம், இப்போ மே 15 தான், இப்போ உங்களுக்கு ஜூன் ஜூலை, ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டா 2 months இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்குள்ள நீங்க ப்ரிப்பேர் பண்ற எல்லாமே கரெக்டா தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆப்டிடியூடுன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த செக்ஷனுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதுக்கான கண்டென்ட் வீடியோஸையும் நாங்க ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டைம் டியூரேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. காலையில 9:00 இருந்து 12:30 வரைக்கும், அதாவது 3 மணி நேரம் எக்ஸாமுக்கான டியூரேஷன். பேப்பர் 2 பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது நீங்க ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருப்பீங்கல்ல, ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கலாம், அல்லது அக்ரி முடிச்சிருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிச்சிருக்கலாம், எக்கனாமி, லா படிச்சிருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு செட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நீங்க எந்த ஃபீல்டுல வரீங்களோ அதை செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இந்த பேப்பர் 2க்கான எக்ஸாமினேஷனுக்கான டேட் அண்ட் டைம் வந்து இந்த வெப்சைட்ல மேல சொன்னேன் இல்லையா, இந்த வெப்சைட்ல உங்களுக்கு அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலரா இந்த வெப்சைட்டை நீங்க வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அந்த வெப்சைட்ல, அதாவது tnpsc.exams.in, இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, உங்களுடைய நேமு, மெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஐடி நம்பர் வரும், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இது எப்படின்னு தெரியல அப்படின்னாலும் இது நான் உங்களுக்கு தனியா ஒரு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வீடியோ போட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஐட்டம்ஸ், வார்னிங், அதாவது எக்ஸாமினேஷனுக்குள்ள என்னென்ன நீங்க கொண்டு போகணும், கொண்டு போகக்கூடாது, என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அதே மாதிரி நீங்க அப்ளிகேஷன் போடும்போது கரெக்டான டீடைல்ஸ் நீங்க கொடுக்கணும். இது எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்த்தோம்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சிஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மேல இந்த CTS, அதாவது கம்பைன்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் கீழே நிறைய டிபார்ட்மெண்ட் வருது. அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லீகல் எஜுகேஷன் சர்வீஸுக்கு கீழே, அந்த ஆர்கனைசேஷன் கீழே இருக்கக்கூடிய காலேஜ், அதாவது கவர்மெண்ட் லா காலேஜ்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான டைரக்டர் போஸ்ட் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 12 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 12 வேகன்சிஸுமே கேட்டகரி வைஸ் பிரிச்சிருக்காங்க. GT அப்படின்னா ஒன்றும் ஜென்ரல் கேட்டகரி, BC, BCM, MBC, SC, ST. ஸோ நீங்க எந்த கேட்டகரியில வரீங்க, உங்களுக்கான வேகன்சிஸ் எவ்வளவு இருக்குன்றதை நீங்க செக் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிரேட் 3க்கு 2 வேகன்சி, சீனியர் ஆஃபீஸர் லீகல்னு வர எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்க லா டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பத்தி கீழே நம்ம பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஒரு 9 வேகன்சி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லீகல், தமிழ் ரிப்போர்ட்டர், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர், இது அசிஸ்டன்ட் மேனேஜர், டெபுட்டி மேனேஜர் அக்கவுண்ட்ஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃபினான்ஸ்ல, அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர்,
ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது மாதிரி மேலே நம்ம பார்த்த எல்லா அந்த பேப்பர் 2ல வர எல்லா போஸ்ட்டுக்குமே இங்கே வந்து வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட டோட்டலாக கம்பைண்டாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 118 வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்க. ஸோ அதில் உங்கள் கேட்டகிரியில் வேகன்சி இருக்கா எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். பேசிக்காக அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா, அதாவது மினிமம் ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ், 21 வயசு உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருந்தால் தான் இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளிகேஷனே பண்ண முடியும். மினிமம் ஏஜ் லிமிட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதர்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரி இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு எக்ஸாம், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி, அதாவது ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஏஜ் லிமிட், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், எக்ஸ் சர்வீஸ்மென் அண்ட் டெஸ்டிடியூட் விடோஸ்க்கான ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் இந்த எஸ்சி எஸ்டி பிசிஎம் எம்பிசி இதுலலாம் இல்லாம ஓபி ஜெனரல் கேட்டகரியில் வருவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கான ஏஜ் லிமிட் தான் இது. இதுக்கு அடுத்து கீழே கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த கேட்டகிரியில வர்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கான ஏஜ் லிமிட் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம எவ்வளவு ஏஜ்ல வேணா அப்ளை பண்ணிக்கலாம், அப்படி கிடையாது. ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 60 வயசு. ஸோ அந்த 60 வயசுக்குள்ள நீங்க இப்போ 58 வயசு ஆயிருச்சு அப்படின்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். பட் மோர் தென் 60 ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா 60 அப்படின்றதுதான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். ஸோ அந்த ஏஜுக்குள்ள இருக்கீங்கன்னா நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஸோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி, அதாவது எஸ்எஸ்எல்சி உங்களுடைய 10th மார்க் ஷீட்டோ அல்லது டிசி டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டோ அல்லது ஹையர் செகண்டரி 12th உடைய மார்க் ஷீட்டோ நீங்க அப்லோட் பண்ணணும். ஃபார் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு தான் அது. ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ஸை நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா அவங்க கேண்டிடேட்ஸ் அவங்க கேன்சல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கேட்டிருக்க டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக செக் பண்ணி அனுப்பிச்சிருங்க. ஒன்றும் இல்லை, உங்களுடைய பேசிக் 10th டிகிரியில இருந்து உங்களுடைய ஹையஸ்ட் டிகிரி, அதாவது நீங்க யூஜி அல்லது பிஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த டிகிரி வரைக்கும் செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் எல்லாத்தையுமே நீங்க அப்லோட் பண்ணிருங்க. ஓகேங்களா? நீங்க அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது அதை கொடுத்துருப்பாங்க, அதை செக் பண்ணிட்டு கேட்குற டாக்குமெண்ட்ஸ் நீங்க அப்லோட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு நீங்க வந்து மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும். பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆர் பிசிக்கல் எஜுகேஷன்ல மினிமம் 55% வந்து மார்க் இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா மித்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 50% மார்க் இருந்தாலே போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மஸ்ட் குவாலிஃபைட் இன் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதுல வந்து நீங்க குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ பிஹெச்டி டிகிரி வந்து பிசிக்கல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும், மஸ்ட் அவார்டர் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மேனேஜர் கிரேட் 3. ஸோ இங்க கொடுத்துருக்க போஸ்ட்லாம் வந்து எல்லாத்துக்குமே கரெக்ட் தான், எல்லாத்துக்குமே டிகிரி தான். ஸோ மேனேஜர் கிரேட் 3 லீகல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லீகல் அப்படின்ற எல்லாத்துக்குமே நீங்க டிகிரி இன் லா நீங்க கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா பிஎல் முடிச்சிருக்கணும், லா டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு நீங்க எந்த பேச்சுலர்ஸ் டிகிரி வேணா நீங்க முடிச்சிருக்கலாம். பட் ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி கண்டிப்பா இருக்கணும். அதோட உங்களுக்கு ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் அண்ட் டைப்பிங் பாத்தீங்கன்னா 120 வேர்ட்ஸ் பெர் மினிட் ஹை ஸ்பீட் நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ரிப்போர்ட்டர்னு போனீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டும் கண்டிப்பா வைப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கும் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அதோட உங்களுக்கு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட்ஸ் ஆஃபீஸர் அந்த போஸ்ட்டுக்கு நீங்க சிஏ முடிச்சிருக்கணும். ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் நான் அட்டன் பண்ணிருக்கேன் அப்படி கிடையாது, பாஸ் ஆயிருக்கணும். ஃபைனல் எக்ஸாமினேஷன் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ்ல நீங்க பாஸ் ஆயிருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா டிகிரிக்குமே குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ அதுக்கான டிகிரியை செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப்ஐயும் நான் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து கம்ப்ளீட்டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றதையும் கீழே கொடுத்துருக்காங்க. பேசிக்கா நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்எல்சியில் ஆரம்பிச்சு நீங்க பிஜி டிகிரி அல்லது இன்டெகிரேட்டட் டிகிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ பிஹெச்டி வரைக்கும் அப் டு உங்க ஹையர் மோஸ்ட் டிகிரி வரைக்கும் நீங்க சர்டிபிகேட் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஒன்னு நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும், அல்லது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தனியா கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க அங்க இதை எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ மெடிக்கல் அண்ட் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னன்றதை சொல்லியிருக்காங்க. நாலேஜ் இன் தமிழ் வந்து பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். உங்களை எங்க போஸ்டிங் போடுறாங்களோ ஸோ அங்க வந்து நமக்கான லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்றதுனால நமக்கு தமிழ் தெரிஞ்சாலே போதும். நாலேஜ் இன் தமிழ் இருந்தால் உங்களுக்கு மச் பெட்டர். ஸோ இது மட்டும் பத்தாது, உங்களுக்கு சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னே ஒன்று தனியாக கண்டக்ட் பண்றாங்க. அது வந்து குவாலிஃபைங் நேச்சருக்காக. ஓகேங்களா?
ஸோ இது எல்லாமே வந்து டிசேபிள் கேண்டிடேட்ஸ்க்கு என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்றது தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நான் எது இம்பார்ட்டன்ட்டோ எது தேவையோ அதை மட்டும் நான் பிக் பண்ணி சொல்றேன். இது ரொம்ப முக்கியம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலேஜ் டைரக்டர்னு ஒரு போஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் இந்த போஸ்ட் தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிசிக்கல் எஜுகேஷன் இன் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் லா காலேஜில் உங்களை பிசிக்கல் எஜுகேஷனோட டைரக்டரா போடுறவங்களுக்கு உங்களுக்கு பிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னா மென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்களுக்கு 1800 மீட்டர் ஒன்று எய்தர் நீங்கள் ரன் பண்ணணும் அல்லது வாக் பண்ணணும் 12 மினிட்ஸ்க்குள்ள. ஓகேவா? அப் டு 40 இயர்ஸ் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மீட்டர், 45 இயர்ஸ்க்கு எவ்வளோ மீட்டர் நீங்கள் ரன்னிங் பண்ணணும் அல்லது வாக்கிங் பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவே உமன் கேண்டிடேட்னா அந்தந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி 1000 மீட்டர், 1800 மீட்டர், 600 மீட்டர், 400 மீட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 8 மினிட்ஸ்க்குள்ள நீங்கள் இதை எய்தர் ரன்னிங் ஆர் வாக்கிங் பண்ணி நீங்கள் கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எங்க நடக்கும்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு தான் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ சென்னையில் மட்டும் தான் இது கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேட்டர்ன் என்னென்ன, எக்ஸாம்க்கான பேட்டர்ன் என்னென்னதை நம்ம பார்த்துருவோம். அதர் தென் தமிழ் ரிப்போர்ட்டர் அண்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர், அந்த ரிப்போர்ட்டர் போஸ்ட்டை தாண்டி மீதி இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் இந்த பேட்டர்ன், இந்த எக்ஸாம் சிலபஸ் தான். ஓகேங்களா? பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு கண்டக்ட் பண்றாங்க. அதுலயும் பேப்பர் 1ல பாத்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி ரெண்டு இருக்கு. பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எலிஜிபிள் தான். தமிழ் நீங்க எப்படி பண்றீங்க, தமிழ்ல எவ்வளவு நாலேஜ் இருக்குன்னு செக் பண்ணதான். இது வந்து உங்களுக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான் இருக்கும். அது 10th கிரேட் என்னவோ அது அந்த பேஸ்ல தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதை பொறுத்து தான் தமிழ் லாங்குவேஜ்ல கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். நீங்க 6th to 10th உள்ள தமிழ் புக்ஸ் நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலே இதுல நிறைய மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ மொத்தமா 100 கொஸ்டின், உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க். ஸோ டோட்டலா 150 மார்க். ஓகேவா? அடுத்து பார்ட் பில பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் ஆட்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஆட்டிடியூடுக்கு உங்களுக்கு கண்டென்ட் வீடியோஸ் வேணும்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 75 கொஸ்டின், இது 25 கொஸ்டின், மொத்தமா 100 கொஸ்டின், 150 மார்க். ஓகேங்களா? ஸோ இதை வந்து கணக்குல எடுத்துப்பாங்க. ஸோ இதுல நீங்க நிறைய மார்க் பூஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆப்டிடியூட மட்டும் கண்டென்ட் வீடியோஸ் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா இந்த 25 மார்க்கை நீங்க சாலிடா எடுத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கோரிங்ல மிகப்பெரிய ஹெல்ப்பா இருக்கும். நிறைய பேர் அதெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க. அதனால நான் சொல்றேன், இதை வந்து ஸ்கோரிங் ஏரியாவை கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்க போற அந்த சப்ஜெக்ட், நீங்க அப்ளிகேஷன் போடும்போதே என்ன மேஜர் என்ன சப்ஜெக்ட் நீங்க கொடுத்துருவீங்க. ஸோ அது ரிலேட்டடான பேப்பர் 2 உங்களுக்கு கம்ப்ளீட்டா அதை பத்தின எக்ஸாம்ஸ் இருக்கும். டிகிரி ஸ்டாண்டர்ட்ல தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ மொத்தமா 200 கொஸ்டின், 300 மார்க். சரிங்களா? டோட்டலா பாத்தீங்கன்னா 450 மார்க் ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ 60 மார்க், டோட்டலா 510 மார்க்குக்கு உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க வித் இன்டர்வியூவோட. இதுக்கப்புறம் ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். பட் மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து நீங்க இவ்வளவு எடுத்திருக்கணும். இவ்வளவு மார்க் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா தான் மினிமம் குவாலிஃபைங் மார்க். இது கம்மியா போச்சுன்னா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. பட் இதுக்கப்புறம் அவங்க ஒரு கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஜாப். ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர், நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் பேப்பர்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் மேஜர் பொறுத்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அதையும் நீங்க கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டருக்கான சிலபஸ் அதே பேப்பர் 1 பேப்பர் 2 தான். பேப்பர் 1ல அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டிடியூட் இது எல்லாமே காமன். பேப்பர் 2ல மட்டும் பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர் இருக்கும். மார்க் மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதே பேப்பர் 2ல இந்த சப்ஜெக்ட் பேப்பர் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ரிப்போர்ட்டர்னா உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி இன் தமிழ், அதாவது நீங்க தமிழ் இங்கிலீஷ் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். இது வந்து உங்களுக்கு டிப்ளமோ ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு நான் கவர் பண்ணி சொல்லிட்டேன். இது போக உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும், நீங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வெப்சைட்ல போயிட்டு எப்படி நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.